வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 6ஆம் வீட்டில், அதாவது அதுவும் ஒரு சொந்த வீடு துலாம், அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனதில் தைரியம் கூடிக்கொண்டு இருக்கும், எந்த விதமான ஒரு செட்பேக்கும் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டில் இருப்பதால் சில எதிர்பாராத சிறு பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி பண்ணக்கூடிய பிரயாணங்கள் மனதிற்கு இனிமையான நல்ல உணர்வுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நம்மளுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நல்ல ரிலேஷன்ஸு எல்லாரையும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். மனசில் உற்சாகம் பெருகும். சில நேரங்களில் இந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது குலதெய்வ வழிபாடு, இது போல் இது எல்லாமே உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். அதுபோக 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் மனம் பணம் இரண்டுமே நிறைவாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்து பிரச்சனைகள் தான், அதெல்லாம் தீரும். புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, புதுசாக விற்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் நிகழ்வுகள்லாம் அமையிறது. லாபம் என்று சொன்னால் 2 வகை. ஒன்று கொஞ்சம் இப்போது டெம்பரவரியாக ஒரு சின்ன லாபம், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் பெரிய லாபங்கள், நாள்பட்டு நிற்கக்கூடிய லாபங்கள். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷனுங்கிறது அது போல தான். அதே போல் பெரியவர்கள் ஆசி, அவர்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்துருக்கும் போது அது நல்லபடியாக நடக்கும். இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்து செயல்படுகிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.